எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் ஓட்டு போட்டது போட்டாங்க. கூட ஒரு 10 சீட்டு வரவங்க போட்டக்கூடாத பாவத்தை அவரை பாடா படுத்துறாங்க. இன்னும் படுத்தாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு என்ன வேலை படுத்த போறான்னு தெரியல. மக்களும் முடிவெடுத்துட்டோம்னா அவரே தான் முடிவெடுத்துடணும். ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாதையை ஓட்டு போடாமல் போயிட்டாங்க. இனியாவது என்ன செய்வாங்க, ஜெயிப்பா நினைச்சு ஓட்டு விடுவோம் அப்படிமா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 200 சீட்டு ஓட்டி வந்துடுவார். மெஜாரிட்டி வரும்போது என்ன ஆகும்னா அப்போ நேர்மையா இருக்கும். சரிங்களா? இப்போ என்னதான் பண்ணாலும் நேர்மை எதிர்பார்க்கறது கம்மியா இருக்கும். ஏன்னா அவர் நேர்மையா இருப்பார், சுத்திலும் நேர்மையா இருக்குல்ல. நான் நேர்மையா இருக்கேன்னா நான் நேர்மையா இருக்கேன். என் கூட சேர்றவங்களாம் நேர்மையா இருப்பாங்களா? அது 230 பேர். இப்போ அதில் பாதி இப்போ 120 பேர் இருக்கிறாங்க. பாதி இப்போ ஆட்சி அதிகாரத்தை பதிவு. அவங்க நேர்மையா இருந்தால் தானே நடக்கும். அது போக ஆசைப்படுறது என்ன இருப்போம். அந்த ஆசையை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு தெரியல. அது இப்போ நேரமாக கொஞ்சம் குறையவும் செய்யும். அதுக்கு விஜய் என்ன மாதிரி பதவி கொடுத்துருக்கோம். இது தன்னிச்சையா 120 சீட்டு 133 சீட்டு 150 சீட்டு வந்திருந்தாருன்னா நீ மெஜாரிட்டியா இருப்பார், யாரையும் கேட்க தேவையில்லை. இல்லாட்டி வேற வழி இல்லாம ஆதரவு கொடுத்துட்டு அவர் சட்டமன்றத்துல ஏகத்தாளமா மைனாரிட்டி அரசு, நாங்கள் தான் உங்களுக்கு வாக்களித்தோம், எங்கள் வாக்களித்த நீங்கள் இப்ப ஆட்சி அமைக்கிறீர்கள் என்ன சொல்லுவாங்களா? சொல்ல தேவையில்லை. மக்கள் சிந்திச்சு ஓட்டு போட்டுங்க, இன்னும் மெஜாரிட்டியில் வந்துருப்பாரு அவர். மக்கள் யோசிக்கணும். சரிங்களா? அவங்க சொல்றாங்க மக்கள் 65% பேர் உங்களுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. சரி, அதே கணக்கு அங்கிட்டு வைப்போம். போன தடவை ஆட்சி எப்படி அமைச்சுதான் அமைச்சிருப்பாங்க. சரியா? இப்ப ஏடிஎம்கே, நான் தமிழர் மற்றும் இதர கட்சிகள் இருக்கு, தாவேக்கா இருக்கு. இவங்க எடுத்த ஓட்டெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா அங்கிட்டு எத்தனை % எடுத்திருக்கோம்? திமுக 24%, 28%. அப்போ ஆகும்போது 70% பேர் அப்போதான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வரக்கூடாது வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் என்னத்தையும் பேசுறதுக்காக பேசி ஒரு மனுஷனை கேவலப்படுத்தணுமா, அதுக்காக பேசுறாங்க. அது ஒரு பேச்சா? அதுல சபையில பேசும்போது வார்த்தைகள் கவனமா பேசணும். அதை என்னைக்கு அழிக்க முடியாது. அதை வச்சு என்ன செய்யலாம்? பல பகையும் வரலாம், பல உறவும் வரும். அத்தனை பார்த்து பழகலாம். சரி, கண்ணிய பேச்சு அது நல்லா, எனக்கு கண்ணி பேச்சுன்னாரல, அது மாதிரி கண்ணி பேச்சுல ஒரு மனுஷனை கண்ணியை குறைவா பேசக்கூடாது. சரிங்களா? மக்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. பயப்படாதீங்க. நீ என்ன பேசினாலும் என்ன வேணாலும் நம்ப மாட்டாங்க. அவர் நேர்மை இருக்குதா வரைக்கும்.